உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் தங்கம், எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு நான் இடிஞ்சு போயிட்டேன். 4 பக்கமும் எரியிற நெருப்புக்கு நடுவுல உன்னை பார்த்த உடனே என் உசுர அப்பவே என்னை விட்டு போயிடுச்சு. நான் பெத்த குழந்தைய வாரி கொடுத்துட்டு நிக்கிற மாதிரி எனக்கு கிடைச்ச பொக்கிஷமான உன்னையும் வாரி கொடுத்துருவேன்னு துடிச்சு போயிட்டேன்டா. நீ அம்மா கிட்ட திரும்பி வந்துட்டல்ல, அம்மாவை தேடி வந்துட்டல்ல. இனி உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. எந்த சக்தியாலையுமே உன்னை பிரிக்க முடியாது. ஹஸ்பண்ட் சார், குழந்தைய எப்படி காப்பாத்துனீங்க? அந்த ஷர்மாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்களா? இல்ல மாரி. என்ன ஆச்சு? தப்பிச்சு ஓடிட்டானா? அவனெல்லாம் தப்பிக்க விடக்கூடாது ஹஸ்பண்ட் சார். போலீஸ்ல புடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு அவசியமே இல்ல மாரி. ராகேஷ் சர்மாவுக்கான தண்டனைய அந்த அம்மனே கொடுத்துட்டாங்க. என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? மாமா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ராகேஷ் சர்மா கிட்ட இருந்து நான் குழந்தையை காப்பாத்தல. அந்த சர்மா கிட்ட இருந்து குழந்தையை காப்பாத்தினது அம்மன் தான். அந்த அம்மனே நேர்ல வந்து இந்த உன் குழந்தை, இத உடனே கொண்டு போய் என் குழந்தைய காப்பாத்துன்னு குழந்தைய என்கிட்ட கொடுத்தாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் கோயிலுக்கு போய் அம்மனை வேண்டிக்கிட்டு கோவில் மணி அடிச்சிட்டு இருந்தேன். என் மனைவி மாரியை காப்பாத்து, அவ உயிரை காப்பாத்தி கொடு. மகனே சூர்யா, குழந்தைய கடத்திட்டு போய் கொல்ல பார்த்தவனுக்கு நான் தண்டனையை கொடுத்துட்டேன். இந்த உன் குழந்தை. உனக்காக நீ கும்பிடுற அம்மனே நேர்ல வந்து குழந்தைய காப்பாத்தி கொடுத்திருக்க மாதிரி. மாரிக்காக அம்மனே இறங்கி வந்திருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அம்மா. மாரி, நீ வேற லெவல். டாக்டர், வெரி குட். இவங்கதான் தேவியா? ஆமா. எங்களோட ட்ரீட்மெண்ட், மருந்து, மாத்திரை இதனாலெல்லாம் சரி பண்ண முடியாத உன் பல்ஸ் ரேட்ட இந்த குழந்தையோட ஸ்பரிச சரி பண்ணிடுச்சு பாத்தீங்களா? மெடிசனை விட சீக்கிரம் குணப்படுத்தக்கூடிய சூப்பர் பவர் மனசுக்குள்ள இருக்கு. மனசு வச்சா உடம்புல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு சரி பண்ணிடலாம். தேவி வந்தாச்சுல்ல, இனிமே ட்ரீட்மெண்டே தேவையில்ல. நீங்க இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணி இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, வெல்கம். ஹாஸ்னி, ஸ்ரீஜா, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்ததும் வீட்டுக்கு கிளம்பிடலாம். சரியா? மாதிரி நான் பூகுன்றன் சாருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடுறேன்.
சூர்யா தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ சூர்யா, வைஃப் எப்படி இருக்காங்க? சார் ஷீ இஸ் ஆல் ரைட் சார். கிரேட், தேங்க் காட். சார் அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க சூர்யா. நீங்க ஷர்மாவையும் குழந்தையும் தேடி அலைய வேண்டாம் சார். ஏன் சூர்யா, என்னாச்சு? குழந்தை கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க சூர்யா? குழந்தை கிடைச்சிருச்சா? எப்படி சூர்யா, எப்படி? என் மனைவி மாரியை காப்பாத்து, அவ உயிரை காப்பாத்தி கொடு. மகனே சூர்யா, குழந்தைய கடத்திட்டு போய் கொல்ல பார்த்தவனுக்கு நான் தண்டனையை கொடுத்துட்டேன். இந்த உன் குழந்தை. இப்படி ஒரு விஷயத்த இது வரைக்கும் நான் கதைகள்ல தான் படிச்சிருக்கேன், சினிமா சீரியல்ல பார்த்திருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா உங்க எக்ஸ்பீரியன்ஸா கேக்குறேன். இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சூர்யா. இட்ஸ் ஓகே சார். குழந்தையோட கை பட்டதும் மாரியோட பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. டாக்டர் இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூர்யா. சார் நான் மாரியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சூர்யா. என் கூட குழந்தையை தேடி அணைஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சூர்யா, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்னோட கிளையண்ட் மட்டும் இல்ல, நல்ல ஃப்ரெண்டும் கூட. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, ஓகே சூர்யா. எவ்வளவு ட்ரை பண்ணியும் எல்லாமே வேஸ்டா போச்சு. அந்த குழந்தைய அழிக்க முடியலையே. முடிச்சு விட்டானுவ சிஸ்டர், முடிச்சு விட்டானுவ சிஸ்டர். நான் கூட இந்த தடவை குழந்தை மிஸ் ஆகாது முடிஞ்சிரும்னு தான் நினைச்சேன் சிஸ்டர். ஆனா நான் சொன்ன மாதிரியே அந்த சர்மா கதை முடிச்சிருச்சு பாத்தீங்களா சிஸ்டர்? அதுவும் அந்த அம்மனே நேர்ல வந்து முடிச்சு விட்டுருச்சு சிஸ்டர். இந்த தடவையும் குழந்தைய கொல்ற முயற்சியில நான் தோத்து போயிட்டதுனால சோர்ந்து போயிட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, என் உடம்புல தெம்பும் உயிரும் இருக்கிற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்ப இது அடங்காது. குழந்தைய கொன்னு இந்த தேவிய நான் ஜெயிச்சு காட்டுவேன். சிஸ்டர் சும்மா சொல்லக்கூடாது சிஸ்டர். நீங்க பீனிக்ஸ் பறவை மாதிரி எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நின்னு போராடுறீங்க பாருங்க. அந்த கான்பிடன்ஸுக்கு உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டை கொடுக்கலாம் சிஸ்டர். சிஸ்டர் சாமியாடியும் அந்த ஜிஞ்சாக் ரெண்டும் வருதுங்க சிஸ்டர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.